यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன வாட்டி என்ன பார்த்தோம்? ரொம்ப உருக்கமாக இருந்தது இல்லையா? சொத்துல அவன் திருட்டுல பங்கு போட்டுக்கிற ஒரு அம்மா கூட, ஒரு மனைவி கூட, ஏன் பெத்த குழந்தை கூட அவரை எப்படிலாம் கொஷின் கேட்குறது, எப்படி மறுக்கிறது, சாமர்த்தியமாக வாங்க மாட்டேன்றதை எப்படி மூஞ்சி மேலே அடைச்ச மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். பாவம் அந்த ரத்னாகர நிலைமை என்ன? வாங்க கண்டினியூஸாக பார்க்கலாம். பக்குன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் எதுக்கு வாழணும்? வெறுத்து போயிடும்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்தாசை பிடிச்சவாளாக இருக்கா. நம்ம கிட்ட இருக்கிற பணம் வேணுன்றா, காசு வேணுன்றா. ஆனால் நம்மளோட பழியோ பாவமோ நம்ம மனசு கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. வெறுத்து போச்சு. இதுங்களுக்காக தான் திருடுனேன், இதுங்களுக்காகவா நிறைய பேரை கொலை பண்ணேன், இதுங்களுக்காகவா நிறைய பேர் அடித்தடி பண்ணேன் வருத்தப்பட்டு நாரதர்கிட்ட போய் காலில் விடுறார். என்னாச்சு? என்னப்பா ஆகணும் இப்போ சாமி, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, நான் செத்து போயிடுறேன், இந்த உயிரை விட்டுறேன். இரு அப்படின்னா விடாது. உன் பாவத்தை வாங்கியிருக்கிறவனு ஒருத்தன் இருக்கான். என்ன சொல்கிறேங்க சாமி? ஆமாம், உன் பாவத்தை வாங்கிக்கிறவனு ஒருத்தன் இருக்கான். என் பாவத்தையா? நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், யார் வாங்கிப்பா? ஏன் அப்படி சொல்கிற? நம்ம பாவத்தை வாங்கிக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கான். அவர் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் உயிரை விடுற? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதை சொல்லு. மந்திரமா? சுவாமி, பிறந்ததுலேருந்து திருடு, கப்படா, கத்தி, குத்து, கொலை, அதை தவிர எனக்கு மந்திரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது சாமி. பெரிய மந்திரம்லாம் இல்லைப்பா சுவாமி, எனக்கு ஒன்றுமே நுழையாது, வாயில் ஒன்றுமே அக்ஷரம் நிறையாது, 2 எழுத்து தான்ப்பா, நுழையாது சாமி, முடியாது. அதாவது அவனுக்கு மனசே இல்லை, நிஜமாகவே அவனுக்கு தெரியாதுன்றான். என்ன பண்ண முடியும்? நாரதர் விடுவாரா? என்றைக்குமே குருவோட பலன் அப்படி தான். அவரை ஆட்கொள்ளணும்னு வந்தால் நம்ம மாட்டேன், எனக்கு தெரியாது, வராது இப்படின்னா கூட அந்த கருணை என்ன பண்ணும்? ஏதாவது யோஜனை பண்ணி இவனுக்கு அனுகிரகம் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்குமா? ஏன்னா அமைச்சது பெருமாள் இல்லையா? ஒரு மரத்தை காமிக்கிறாரு. இது என்னதுன்னு கேட்குறாரு. மரம். ஓகே, இது என்னது? மரம். அது தெரியுமா? அது தெரியாத சாமி, மரம்னு தெரியாதா? காட்டில் தானே நாங்கள் இருக்கோம். சரி உட்காந்து. மரம் தானே இது? ஆமாம், அதே சொல்லிட்டு மரம் கத்தி சொல்லு. மரா. இரு இப்போ என்ன வந்தது? ராம வந்துடுதா? இந்த 2 எழுத்து தான் நான் சொன்னேன். எங்கே சொல்லு? ராம. அந்த மராவே சொல்லி ராமாவாக்கிட்டாரு. ராம. அதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாரதர் இருக்கார் பாரு, ரொம்ப அதிர்ஷ்டக்கார ஆளுக்கும் பெருமாள் ஒரு விஐபி சீட்டில் வைக்கிறவாளுக்கு மட்டும்தான் நாரதர் அனுப்புவார். மோதிர கையில் குட்டு போட்டதுன்னு கேள்விப்படுவோமா? அந்த மோதிர கை நம்ம நாரதர் தான். எங்கே போனாலும் வைகுண்டத்தை கொண்டு வந்து சேர்த்துடுவோம் அந்த பக்தர்கள். துருவன் பாருங்க, அப்பா முடியல, உட்கார முடியலன்னா உடனே ஓம் நமோ பகவதி வாசுதேவன் சொல்லி கொடுத்தா அதுக்கு 5 ஒருத்தர் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கில் தபஸ் பண்ணுறாருன்னு பெருமாள் ஆப்படலை. 5 மாதத்தில் பெருமாளே வந்து கருடு வாங்குறதுல வந்துட்டு எல்லா அருளையும் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா நாரதர் பிரகலாதன் அது கர்ப்பஸ்ரீமான், கர்ப்பத்திலே அது பெருமாளை பற்றி நாரதர் உபதேசம் பண்ணியிருக்கார். அவள் அம்மா கர்ப்பமாக இருக்கும்பொழுது நமக்கு தெரியும். அப்போ வந்து இந்திரன் கொள்ள வரும்போது நாரதர் அவ மனைவி இரண்ய கஷிபுவோட மனைவியை காப்பாற்றி, இவனுக்கு பறக்க போகிற குழந்தைனால தான் அவனுக்கே ஆபத்துனா அவன் பெரிய பாகவதன் அப்புறம் போடாண்ட இந்திரனை அமைச்சு தான் ஆசிரமத்தில் எடுத்துன்னு வந்து நிறைய கதைகளை சொல்லி, அதுவும் ஊன் குட்டி அவள் தூங்கிடுவா அவள் அம்மா. ஆமாம், ஆனால் இது தூங்காது, உள்ளுக்குள்ளேருந்து ஊக்கட்டையும் கேட்கும். அதனோட பலன் தான் பெரிய பாகவதன். இன்றைக்கி பக்தன் அப்படின்னால பிரகலாதன் வேறு யார்? அதுக்கு அடித்தளம் யார் போட்டதுன்னா அதே நாரதர் தான். இந்த மாதிரி நாரதர் கொட்டுப்பட்டு நிறைய பேர் நம்ம இன்றைக்கி இந்த பாகவதம் பார்த்தா தெரியும். நாரதர் யாருக்கு கிடைக்கிறாளோ அவளும் அதிர்ஷ்டசாலிகள். ஆமாம்,
அந்த அதிர்ஷ்டசாலியில் நம்ம இவரும் வந்துட்டார், ரத்னாகரனும் வந்துட்டார். சொன்னாரோ இல்லையோ, சொன்னது நாரதர். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சின்சியரிட்டி பாருங்கள், திருடனா எல்லாத்தையும் அடிச்சு திருடிவிட்டான். அந்த சின்சியரிட்டி அப்படியே பக்தியில் காமிச்சிட்டான். அப்படியே புத்து வளர்ந்துருத்து. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நாரதர் எடுத்தார். அப்படி புத்து வர அளவுக்கு ராம ஜபம் பாவம் கழிஞ்சிடுத்து பாருங்க. நம்ம கேட்கலாம், அவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு ராமா அப்படின்னா போயிடுமா அப்படின்ட்டு. போயிடுத்தே இன்னைக்கு வால்மீகினாலே ராமாயணனால வால்மீகி வந்துடுறாரு இல்லையா? எவ்வளோ பெரிய ரிஷி ஆகிட்டாரு. அவர் பாவம் கழியாது அப்படி ரிஷி ஆக முடியுமா? அப்படி நாரதரே வந்து அவரை புத்துலேருந்து எடுத்தார். வேதாந்த தேசிகர் கூட சொல்லுவார், அவர் எப்படி இந்த வால்மீகி இப்படி ராமாயணம் 20 எழுதினார்னா பூமாதேவி காதுலேருந்து வந்துட்டாராம். ஏன்னா புத்து வால்மீகம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வால்மீகினா புத்துலேருந்து வெளில வந்தவர். நான் பூமாதேவியோட காதுலேருந்து வெளில வந்தவரான். அதனால தான் அவருக்கு வந்து அப்படி ஒரு ஞானமா. 7வது ஸ்லோகம் கோதா ஸ்துதியில் வல்மீகதஸ்ரவனதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சுமதிः கவிஷார்வபௌமः கோதே கிம் அத்புதம் இதம் யதமி ஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக. மீனிங்னா இப்போ என்னோட இதில் கோதாஸ்துதி அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை ரொம்ப கேட்கணும்னா என்னோடய வீடியோலேருந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த லிங்கில் போய் தயவுசெய்து போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 7வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப உருக்கமாக தேசிகர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி பக்தி இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வராது. அந்த பக்தி பாவம் அவரோடது கேட்க நம்ம மனசுலையும் பக்தி வந்து நம்ம பெருமாளை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். எப்படி அடையலாம்? நமக்கு இந்த அனாவசிய விஷயத்தில் நமக்கு நாட்டம் போகாது. நம்மக்கிட்ட பணம் இல்லையே, காசு இல்லையே, நம்ம நிம்மதியாக இல்லைன்றதை நினைப்போம். ஆனால் நினைக்கிற நேரம் கம்மியாயிடும். ஏன்னா கலியுகத்தில் இருந்து நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நமக்கும் ஏக்கங்கள் துக்கங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஆனால் இதே விசாரமாக வச்சுருக்க மாட்டோம். அது 2 நிமிஷம் தலையை காட்டும், பட்டக்குன்னு அதை வந்து பெருமாள் தடுத்து விட்டு நம்ம அவரை பற்றியே படிக்கிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் அனுகிரகம் பண்ணிடுவார். நம்ம கஷ்டம் தெரியாது, அதுதான் மெயின். ஏன்னா கஷ்டத்தையே நினச்சா அது என்ன ஒரு வாழ்க்கை. சுகம் துக்கம் தானே. ஸோ துக்கம் கொஞ்சம் இருக்கும், சந்தோஷம் பெருமாள்னால நிறைய கிடைக்கும். சரி, இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கோதை பிராட்டியே நீ பூமாதேவியோட சொரூபமாக இருக்கிறவ. இவங்க ஜெகத் பிரசித்தம் எல்லாருக்கும் தெரியும். பூமியில் தோன்றும் புற்று பூதேவியின் காது அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. அந்த புத்திலிருந்து அவதரித்தவர் தான் வால்மீகி முனிவர். அதனால தான் அவர் அனுஷ்டானம் செய்வதற்கு தமசா நதிக்கு சென்ற போது ஒரு வேடன் ஒருவன் அந்த கவுஞ்ச மிதுனத்திலிருந்து ஒரு பக்ஷியை கொன்ற சோகத்தில் அந்த வேடனை சபிக்கும் விதயமாக மனிஷாத பிரதிஷ்டானாம் துவம் அகம சாஸ்வதி சமாகா அப்படின்ற அவரோட வாயில வந்து அந்த அனுஷ்சந்தத்தில் ஒரு ஸ்லோகம் வெளியே வந்துடுது. வால்மீகி தன்னோட சாபமிட்டு பாவம் செய்துட்டுமேன்னு வருந்திய பொருள் நாரதர் மறுபடியும் தோன்றி இல்லை அப்படின்ட்டு இது திருப்பி போட்டுக்க சொல்லி சோகக ஸ்லோகத்துவம் ஆகத்தக அப்படின்ட்டு அதை அழகாக திருப்பி போட்டு இந்த ஸ்லோகத்தையே ஒரு பாகவதமாக ஆக்கிட்டார், ஸ்ரீமத் ராமாயணமாக ஆக்கிட்டார் அவர். சரி, இந்த வால்மீகி இந்த கோசத்தெல்லாம் இயற்றிய அஜார்ம பௌமர், அதாவது ஆதி கவியாவர் அப்படின்னா ஏன் பட்டம் இல்லையா? கவி சார்ம பௌமர்லாம் பெற்ற பட்டம் எப்படின்னா, பூமாதேவியோட காதலேன்னு தோன்ற வால்மீகி தான் கவி சக்கரவர்த்தி ஆயிட்டார் இல்லையா? ஸோ உன்னோட திருப்பவள செவ்வாயிலிருந்து வெளிவந்த தாமரை தேன் போல் இருக்கும் அருளி செயல்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எம்பெருமானுக்கும் அடியவருக்கும் பரம போக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தேசிகர் சாதிச்சிருக்கார். என்னென்னா, காதலேந்து வந்த ஒரு வால்மீகி ரிஷி பாவம் பண்ணவர் தபஸ்னால புனிதமாகி பூமாதேவி கிட்டேருந்து புத்து வளர்ந்து வெளில வந்து அவர் இப்படி பாடினார்னா, சாக்ஷாத் பூமாதேவியே நமக்கு திருப்பாவை சொல்லியிருக்கா இல்லையா? நம்ம பார்த்துருப்போம், திருப்பாவை நாச்சியார் திருமொழி சொல்லியிருக்காரு. அது எப்படி புனிதமாக இருக்கும் அப்படிங்கிறத தேசிகர் விவரிச்சிருக்காரு. இது இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த வால்மீகி ஆயிட்டாரு. பெருமாள் ராமாயணம் ராமான்னு சொன்னார். ராமர் நாமத்தை சொல்லதை என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கி வால்மீகி ராமாயணம்
அவ்வளோ ஃபேமஸ். ஏன்னா அவ்வளோ தபஸ் பண்ணியிருக்காரு. 24,000 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. ஆனால் எல்லாம் ஈஸியாக ஸ்லோகம் தான் எழுதியிருக்காரு, கடினமாக இல்லையா. நாரதருக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா. என்றைக்குமே ஒரு அப்பா ஸ்தானம் தானே. ஒரு குழந்தைய வந்து தெறிக்கெட்டு போன குழந்தைய பெருமாள் கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கணும். அந்த குழந்தை இன்றைக்கி ராமாயணம் எழுதுகிற அளவுக்கு ஞானி ஆகிட்டாருன்னா நீங்கள் உலகெல்லாம் வால்மீகின்னு போட்டுறது. அதுக்கப்புறம் அந்த அவருக்கு ஒரே வருத்தம், இந்த ஸ்லோகத்தை யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுமே அப்படின்னார். நீ கவலைப்படாத, உனக்கு பெருமாளோட மகாலட்சுமியே வந்து உங்ககிட்ட கேட்பான். இந்த முதல்ல அவள் தான் சிரவணம் பண்ணுவாள். அவளுக்கு மகாலட்சுமி அவதாரமான சீதைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கும் நீ தான் பண்ணணும். அதே மாதிரி ராமாயணத்தை சொல்லிக் கொடு. எல்லா இடங்களும் வந்து சொல்லி அவள் பரப்பா. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையேன்னு அந்த குழந்தைங்க சொல்லிட்டு போகும். பெருமாளே கேட்பார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே கேட்பார். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார். ராமாயணத்தை எழுதுறாரு, ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீத்தை, நமக்கு தெரியும் சீத்தையை வந்து 14 வருஷம் காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆசை, ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. என்ன ஆசைன்னு கேட்டால் அது என்ன ஆசைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அவள் என்ன ராணிகளுக்கு என்ன ஆசையாக இருக்கும், சாதாரண ராணிக்கு குழந்தைங்க நன்னா பிறக்கணும்னு. ஆனால் நம்ம ராணி ஜெகன்மாதா இல்லையா, சீத்தம்மா, அவள் என்ன வேண்டிக்கிறான்னா, நமக்கு பிறக்கிற குழந்தைங்க நல்ல ரிஷிக்கிட்ட வந்து நல்லா கைங்கரியம் பண்ணிட்டு நல்லா சாத்மீகமாக வீரனாகவும் இருக்கணும், சாத்மீகாவும் இருக்கணும், உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும், பகவானை பற்றி. ஞானமான குழந்தைங்க தான் எனக்கு வேணும், நல்ல இடத்துல வளரணும். அரண்மனையில் வளர்ந்தால் அதுங்களுக்கு அந்த மாதிரி வளராது. ஏன்னா செல்லம், சாப்பாடு, டான் எல்லாம் கிடச்சதுக்கு ஒரு பக்தி, எங்கள் தூக்கம் தான் வரும் டான்டான்னு இல்லையா. அதுக்கப்புறம் எந்த நிமிஷத்தில் வரலன்னா கோச்சிக்கும், இந்த நிமிஷத்தில் எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அது எல்லோரும் அடிக்கு திட்டும். ஏன் இந்த டைமில் எனக்கு கரெக்டாக கொடுக்கலன்னு. ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த வயத்துக்கு அப்படி கொடுத்துட்டோம் டைம்னா அது நம்மளை மிரட்டுற மாதிரி யாரும் மிரட்ட மாட்டான். இந்த அரண்மனையில் இருக்கிறவங்களும் கேட்கணுமா, அப்படி தானே வளர்ப்பா. ராஜாவோட குழந்தைங்களாம் எப்படி இருக்கும். ஆனால் அவளுக்கு இந்த அட்மாஸ்பியரில் வளர பிடிக்கலை. அதனால தான் அந்த மாதிரி ஒருத்தன் வந்து படிக்கிற மாதிரி படித்து லக்ஷ்மணன் வந்து காட்டு கொண்டு விடுற மாதிரி ஆயிடுது. அதை வால்மீகி அவளை ப்ரெக்னெண்ட்டாக காமிச்சு பிரசவம் பார்த்து 2 குழந்தைகள் பிறந்து 2 குழந்தைகளுக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்தார். முதல்ல சீத்தம்மா கிட்ட சொல்லி ராமாயணத்தை சந்தோஷப்படுத்தி 2 குழந்தைங்களும் அவரே தான், 2 குழந்தை பிறந்தது லவகுச்சான்னு 2 பேருக்கும் ராமாயணத்தை சின்சியராக சொல்லி கொடுத்து பிரபலப்படுத்தினார். நம்ம இன்னொன்று பார்க்கணும், ஏன் சீத்தம்மா வால்மீகி ஆசிரமத்துக்கு போனோம், ஏன் போகணும், எத்தனை வேறு ஆசிரமத்தில் இருக்க, ஏன் இங்கே போனோம்னா ஒரு கணக்கு இருக்கான். ஏன்னா என்றைக்குமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுன்னா அம்மா ஆற்றுக்கு போகணுன்னு தோணும். அப்படி தானே, அம்மா ஆற்றுக்கு தானே போவோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அவளும் அம்மா ஆற்றுக்கு தான் வந்திருக்கலாம். யார் அம்மா, வால்மீகி அம்மாவா? வால்மீகி அம்மா இல்லை, குழந்தைங்களுக்கு மாமா. எப்படி அப்படின்னா புத்துலேருந்து தானே, பூமியிலேருந்து காதில் வந்தவர் தான் நம்ம தேசிகர் சொல்லியிருக்கார். அதனால தான் அவருக்கு அவ்வளோ ஞானம் இருக்கான். பூமாதேவியோட பர்ஃபெக்ட் அங்கேருந்து வந்த ஒரு குழந்தைய ஆகிட்டார். அவர் பாவங்கள் அழிஞ்சு போய் புத்துலேருந்து வந்துட்டார் இல்லையா. ரத்னாகரன் போய் வால்மீகியே ஆகிட்டார் இல்லையா. நம்ம சீதை எங்கேருந்து வந்தா, அவள் யார் கர்ப்பத்திலையாவது இருந்தாளா? இல்லையே, அவனும் பூமாதேவி கர்ப்பத்தில் தான் இருந்தா. அயோனிஜை இல்லையா. ஜனகர் வந்து அதை ஏறு விழும்போது தானே அந்த குழந்தை கிடச்சா. ஸோ 2 பேருக்கு என்ன கனெக்ஷன் தான், பூமி தான் கனெக்ஷன், பூமாதேவி தான் கனெக்ஷன். 2 பேரும் பூமாதேவியோட குழந்தைய ஆகிட்டா. அதனால் இவர் வந்து அண்ணாவாக ஆகிட்டார், முன்னாடி வந்துட்டார் இல்லையா. அதனால தான் அம்மா வீடு மாதிரி அங்கே போனாலாம். என்ன குழந்தைங்களுக்கு அம்மா வீடு மாதிரி யாருக்கு கவனிச்சுப்பா, பிள்ளை தாச்சங்களுக்கு அம்மா வீடு தானே ஆசையாக இருக்கும். என்ன தான் அவர் வந்து ஜனகரோட குழந்தையாக இருந்தால் கூட உண்மையிலேயே அவள் அம்மா பூமாதேவி தானே அம்மா. அதனால தான் இதையும் அவர் ரசிகர்கள், அழுந்து இருக்கிறவர்கள், நிறைய வியாக்கியானக்காரர்களாம் இதை சொல்லியிருக்கா. ஆச்சரியமாகவும் உண்மையாகவும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அந்த பெண் பிள்ளை கேட்குறா. அந்த மாதிரி இது மகன்களை பெற்றேனும் வால்மீகியை போல. அவர் ஒரு பெரிய திருடனாக இருந்து பெருமாள் மனசில் ஒரு தயை வந்து நாரதர் அமைச்சு 24 ஸ்லோகம் ராமாயணமே எழுதுகிற மாதிரி ஒரு பிராப்தம் கொடுத்தாரே. அந்த மாதிரி நான் இல்லையேப்பா, சோறு இல்லைன்ட்டு இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போகிறோம், அப்படிலாம் இல்லையே. அவர் மொசப்பொழுக்க இல்லையா, பதப்பில் இருந்தா என்ன, வயலில் இருந்தா என்னன்னு கேட்குறாரு. ராமானுஜர் உண்மையிலே கலங்கிட்டார். ஏன்னா அவருக்கு வால்மீகியும் தெரியும், ஏன்னா லக்ஷ்மணனாக இருந்தார். இதே லக்ஷ்மணர் தான் நம்ம ஜானகியை வந்து கொண்டு விட்டார் அந்த ஆசிரமத்து வாசலில். அப்போ கூட கேட்குற, வயத்தை காமிக்கிறாளா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ராமர்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்ததுக்கு இது யாருதுன்னு சந்தேகப்படக்கூடாதுன்னு அப்படியே கேட்டாலாம். அழுதுட்டார் லக்ஷ்மணன். அம்மா மேற்கொண்டு பேச வேண்டாமா, ராமாயணத்தில் வரும் இந்த கட்டங்கள்லாம், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அழறாரு. அந்த வால்மீகி எப்படி ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைங்க எப்படி ராமாயணம் சொல்லிடுது. ராமரே வந்து மக்களோட மக்களாக கேட்குற அளவுக்கு அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக சொல்லித்தான்.
ராமாயணத்துக்களோட பாச்சா விமோச்சனம் அப்படிங்கிறத முதல்ல ராமர் ரைட்டாராம். அவருக்கு மனைவி போய் முதல்ல மனைவியே வந்துட்டாலாம், கொஞ்ச நாள் இருந்தாராம். இதோடய ராமாயணம் இதோடய முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் உத்தர ராமாயணம் பின்னாடி சொல்லி எழுதியிருக்கா. ஆனால் ராமாயணம் கேட்ட உடனே பசங்க சேர்ந்துட்டா, மனைவி சேர்ந்துட்டாலாம். பட்டாபிஷேகத்தோட அந்த சொல்லுவோமே, அது ராமர் கதை கேட்டால் எல்லாருக்கும் எல்லாமே நடக்குமா. அதை வித்துவிட்டவர் அதே சாக்ஷாத் வால்மீகி தான் இல்லையா? அதனால்தான் இது எந்த பெருமாளில் மட்டும் நினச்சிட்டு இருந்தா சரி, எப்பேற்பட்ட திருடனுமே கவிஞன் ஆக்கும்போது நம்மளை கடவுள் கை விட்டுருவாரா? அந்த பக்தி எந்த இடத்துல இருந்தாலும் பெருமாளை தொடர்ந்து நினைக்கணும், அவரோட கருணையை எப்பயுமே நினச்சிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நமக்கும் ஏதாவது ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்காரு. சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் தான் பண்ணிட்டேனே அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டீங்க, நல்லா தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு அனுப்பணும். உங்களோட சர்க்கிளில் நிறைய பேர் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறவாள் இருப்பாள், அவளுக்கு அமுச்சு விடுங்க. அமைக்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் அமைக்கிற வீடியோலாம் அவளுக்கும் போய் சேரும் இல்லையா? இந்த ஆன்மீக சேனலில் ஆன்மீகமாக இருக்கிறவா, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா ரொம்ப சொற்பம் தான் பெர்சன்டேஜ். நிறைய பேருக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சீரியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி பேர் தான். அதனால் இந்த ஒரு சேனலில் இந்த கம்மி பேர் தான் விடாமுயற்சியாக நிறைய பேர் கேட்குற மாதிரி பண்ணணும். சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுக்கணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.